பார்க்க போகிற ரெசிபி பிள்ளையார்பட்டி மோதகம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு உலர்த்தி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெல்லத்தை ஜஸ்ட்டு கரையிற அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி எடுத்துக்கோ, அதுக்கு 2 கப் தண்ணி, அரை கப் பருப்பு எடுத்ததுனால அதுக்கு 1 கப்பு, மொத்தம் 3 கப் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகிடுச்சு. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விடலாம். ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்து இன்னும் கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். சூடாக ஆறின பின்னாடி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் மோல்டு இருந்தால் மோல்டில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கையிலே நல்லா மோதகம் அப்படி பிடிச்சிக்கலாம், ஒட்டாமல் வரும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நெய் தொட்டுக்கோங்க. இட்லி பாத்திரத்தை சூடாக்கியிருக்கேன். நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் அதில் எடுத்து வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மோதகம் ரெடி.